ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்ப்பரேஷன், அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாபுக்கு நீங்கள் மினிமமாக 12th பாஸ் இருந்தாலே போதும் ஜாபுக்கு எடுக்கிறாங்க. அதேமாதிரி டிகிரி படிச்சிருக்கலாம். மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கும் டீட்டெயிலும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. இது ஆன்லைனா ஆஃப்லைனா, எக்ஸாம் வந்து எப்படி எழுதுகிறாங்க, எல்லா டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதேமாரி நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஜாப்பை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம். ஸோ இதுதான் சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்ப்பரேஷனுக்கு வந்துருக்கக்கூடிய வேக்கன்சியான பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் பயோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், உங்களுக்கு முழுக்க சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் தான். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு எங்கேருந்து வந்துட்டு பாருன்னா, கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ்ன்னு இருக்குல்ல, அதாவது ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக போஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல் இருக்குது. ட்ரைனிங்னு பார்த்தோன்னே ட்ரெயினி வந்து கொடுத்துட்டு ஜாப் கொடுக்க மாட்டேன்னு இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் ஜாப் எடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங்கில் உங்களுக்கு சம்பளமும் உண்டு. அதுவும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டோட்டலாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் 40 வேக்கன்சி. உங்களுக்கு வந்து 60,000லேருந்து 1,80,000 உங்களுக்கு சம்பளம் கொடுப்போம். ட்ரைனிங் டயத்தில் வந்து 88,000 சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக் பே அந்தமாரி இருக்குது. இதுக்கடுத்து அலவன்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணி வரும். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கான சேலரி. அதுமாரி உங்களுக்கு வயசு லிமிட்டு பாருங்கள், 28 வயசு நீங்கள் அதிகபட்சமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து 13/1/1997 தான் அதை பிறந்த தேதி, அதுக்கப்புறம் தான் இருக்கணும். அதுமாதிரி 2007க்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கலில் உங்களுக்கு வந்து 13 வேக்கன்சி எடுக்கிறாங்க. இதுக்கும் சம்பளம் 60,000லேருந்து 1,80,000 கொடுக்குறாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் கூட சம்பளம் வந்து பாருங்கள் 88,000 வரைக்கும் கொடுப்போன்னு இருக்காங்க. இதுக்கான வயது வந்து 28 வயசு அதிகபட்சமான வயசு. இதுக்கும் நீங்கள் 1997க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 2007க்கு முன்னதாக பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப்பு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 9 வேக்கன்சி. இதுக்கு சம்பளம் உங்களுக்கு 40,000லேருந்து 1,40,000. ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு மினிமம் 35,000லேருந்து 50,000 வரைக்கும் கொடுக்கலாம். அதுமாரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வந்து அதிகபட்சமான ஏஜ் லிமிட்டு. இதுக்கு வந்து நீங்கள் 1995க்கு அப்புறம் தான் பிறந்த ஆளாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுமாதிரி 2007 தான் முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சூப்பர்டென்ட்டில் ஜென்ரல் கேட்டகரியில் 22 வேக்கன்சி எடுக்கிறாங்க. இதுக்கும் சம்பளம் 40,000லேருந்து 1,40,000 சம்பளம். இதுக்கும் 30 வயசு அதிகபட்சமான வயசு. இதுக்கும் 95க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். 2007க்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 81 வேக்கன்சி எடுக்கிறாங்க. இதுக்கு அதிகபட்ச வயசு வந்து 28. 1997க்கு அப்புறமும் 2007க்கு முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்னு இருக்குல்ல, இது வந்து நமக்கு போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. இது வந்து அதர் ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க. அதனால் வந்து திடீர்னு பார்க்க வேணாம். வேணுங்கிறவங்க இதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஆன்லைனில் எப்போ பதிவு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 14/12 ஓப்பன் ஆகி 12/1 தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். வந்து இதுக்கு வந்து பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 14/12 நீங்கள் கொடுத்துடணும். ஸோ உங்களுக்கு வந்து கால் லெட்டர், அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒரு 10 டேஸில் உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு மெயில்லையோ இல்லை உங்களுக்கு டாக்குமெண்ட்லேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஜென்ரலில் நீங்கள் டிகிரி வித்து ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். அதேமாரி நீங்கள் எம்பிஏலையும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷராக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் எம்பிஏல பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு ஆர் ஹியூமன் ரிசோர்ஸு ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜர் இல்லை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே ஃபஸ்ட் கிளாஸ் இன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், நீங்கள் அக்ரிகல்ச்சரில் படிச்சிருக்கணும், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து என்டோமாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி படிச்சுதாலும் ஓகே, இல்லை பயோகெமிஸ்ட்ரி இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் பயோகெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, என்டோமாலஜி எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷரே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி சில பேருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ்னு கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம்னு பாருங்கள். யாரெல்லாம்
போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு அதாவது டிப்ளமோ இல்லை வேறு கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ இதில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தான். இது வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிகாம் ஆர் பிஏ காமர்ஸ் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும். இதில் உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷர் கிடையாது. இதுக்கு ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு சூப்பரண்டில் ஜென்ரல் கேட்டகரி கீழே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் எந்த டிகிரினாலும் படிச்சிருக்கலாம். அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் எது படித்தாலும் ஓகே தான். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் கேட்குறாங்க. இதுக்கும் நீங்கள் டிகிரி வித் அக்ரிகல்ச்சர் ஆர் டிகிரி வித் சுவாலஜி இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை பயோகெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருந்தீங்க, டிகிரியில் முடிச்சிருக்கீங்கன்னா எந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஃப்ரெஷரை அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ் பர் நாம்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, அதாவது ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, டிசபிலிட்டி அதாவது பெஞ்சுமார்க் டிசபிலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு 10 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸுக்கு 5 இயர்ஸு. அடுத்து பர்சன் அஃபெக்ட் ரியாக்ட்னு சொல்லி ஒரு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன்னா போஸ்ட் கோடு கீழே உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் லிமிட்டு இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான அதிகபட்ச வயது வரம்பு. எல்லாம் போக அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அதிகபட்சமாக 55 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்கில் ஜென்ரல் டெக்னிக்கலில் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் நாலேஜில் உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 20, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு உங்களுக்கு 25, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 25, டேட்டா அனலிஸ் அப்புறம் இன்டர்பிரேஷனுக்கு வந்து 30. டோட்டலாக நீங்கள் 200 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. 200 மார்க்கில் உங்களுக்கு ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் தான் மீடியம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு. மேக்ஸிமம் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி தான் ப்ரிஃபரன்ஸில் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கும் சேம் சப்ஜெக்ட் தான் கொடுக்குறாங்க. சூப்பர்நெட் ஜென்ரலுக்கு பாருங்கள், உங்களுக்கு ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிஸ்ட்டு அப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே 200 மார்க் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. 2.5 மணி நேரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜாபுக்கு எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து படிச்சுட்டு அதுக்காக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதேமாரி நீங்கள் தப்பாக எழுதுகிற கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் நீங்கள் 4 கொஸ்டின் தப்பாக எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மைனஸாக கருதப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் அதேமாரி நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு அடுத்த கட்ட இன்டர்வியூ இருக்கும். அதுக்கும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு ரேஷியோ அதாவது மேக்ஸிமம் எந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:5. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1:3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து கட் ஆஃப் ஸ்கோரு. நீங்கள் இவ்வளோ மார்க் கண்டிப்பாக எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் சில பேருக்கு வந்து 60% மார்க்கு எடுக்கணும், சிலதுக்கு 50% மார்க் எடுக்கணும் கொடுக்குறாங்க. அதேமாரி உங்களுக்கு இன்டர்வியூ அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெல்லியில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோமோ ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவோம். சிலதுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது, சிலதுக்கு நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் பாஸ் ஆனாலே போதும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாப் கொடுத்துறாங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பாருங்கள் என்ன மாதிரி அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ஜாபுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ப்ளஸ் ஒரிஜினலு ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி அதில் அட்டஸ்ட் பண்ணது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டர் இருக்கணும். அதேமாரி உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸு உங்களோட மார்க் ஷீட்டு ஒரிஜினல் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்க கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த வெப்சைட் போய்ட்டு டேரெக்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்க டீட்டெயில் முதல்ல இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் ஃபார்மு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்புறம் இன்டிமேஷன் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது. ஆனால் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து உங்களுக்கு 500 ரூபா. டோட்டலாக நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது யூஆர், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 850 ரூபா, இன்டிமேஷன் சார்ஜ் 500 ரூபா. ஆக மொத்தம் நீங்கள் 1350 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஜாப் போஸ்டிங் வந்து 2 வருஷம் கழிச்சு தான் அந்த போஸ்டிங் வருது. ஸோ இது இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா எவ்வளோ பேர் வேகன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னால இது ரொம்ப காம்படிஷனான ஜாபு. அதனால் ஃபீஸும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஹை, அதனால் ஃபீஸும் அந்தளவுக்கு ஹையாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இது என்னோடய ஒப்பீனியன்.
கைஸ் உங்களுக்கு கடைசியில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் எக்ஸாமுக்கு என்னென்ன கொடுப்பாங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டியும் இதுவும் இன்டர்வியூ எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸு கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதேமாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும், அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில். அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா, பை பாய்.